கர்த்தரை ஆராதிப்போம். உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். இந்த காலையில் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் நம்மத்தில் இருக்கிறார். அப்படின்னா இன்றைக்கும் அவர் உங்களை நடத்துவார். வெற்றி நமக்கு. ஆமென். நன்றி. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் ஆமென் நடத்துகிறவர். யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. நம்ம என்னாலும் நடத்துகிறவர், கரம் பிடித்து நடத்துவார். ஒரு சிறு பிள்ளையை நடத்தி செல்வது போல நடத்துவார். அவருடைய கரத்துக்குள்ள இருப்பது எவ்வளவு பாக்கியம். நன்றி. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பன்னவர், சொன்னதை செய்திடும் தகப்பன்னவர். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. சொல்லுமா என் இயேசுவே, நம்புவேன் இறுதி வரை, நான் நம்புவேன் இறுதி வரை. வாயை திறந்தெல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க, இயேசுவே நான் உண்மை நம்புவேன். என் வாழ்க்கையில நீங்க தான்ப்பா. உண்மை தவிர வேற எந்த காரியத்துக்கும் நான் இடம் கொடுக்க போறதில்ல. உண்மை மாத்திரம் நம்புவேன், உண்மையே நம்புவேன். ஓ நன்றி இயேசுவே. இன்னைக்கு உங்க பிள்ளைங்க வாயை திறந்து சொல்றாங்க, நான் உண்மையே நம்புவேன் என்று சொல்லி பிள்ளைகளை உறுதிப்படுத்துங்க, ஸ்திரப்படுத்துங்க, கண்களை திறந்து கொடுங்க. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தேவ மக்களை, இப்பொழுதும் வேதத்திலிருந்து நாம் ஒரு பகுதியை வாசிக்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். 37:5. ஆமென். அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இந்த காலை வேளையில் அநேகர் பலவிதமான இருதயத்தில் அப்படியே எண்ணங்கள் ஓடுது. இன்னைக்கு இதை செஞ்சு முடிக்கணும், இன்னைக்கு நான் இந்த தொழிலை துவங்குவதற்கு ஒரு முயற்சி செய்கிறேன், இன்னைக்கு இந்த வேலைக்கு நான் போகிறேன், இன்டர்வியூக்கு போகிறேன், இன்னைக்கு இந்த இடத்துல இந்த பெண்ணை பார்க்க போகிறோம், இந்த மாப்பிள்ளையை பார்க்க போகிறோம், இன்னைக்கு இந்த டாக்டரை பார்க்க போகிறோம், என் பிள்ளைக்கு குழந்தை செல்வம் கிடைக்குமா கிடைக்காது. ஒருவேளை கடந்த ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா முடியாது, நடக்காது, வாய்ப்பு இல்லை. வருடம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த வருடம் ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுது சில நெகட்டிவ் தாட்ஸ் வருது பாருங்க. பிற்போக்கான எண்ணம். இதுதான் உங்க ப்ரூஃபா? இதுதான் நீங்க நம்ப போறீங்களா? அல்லது இன்னைக்கு இந்த சங்கீதம் 37:5 அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார், அதை நம்ப போறீங்களா?
நிறைய பேர் சொல்லலாம், நான் அதுக்கு தானே காத்துட்ருக்கிறேன், ஆனால் ஒன்றும் நடக்கலையே. நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, ஒரு மனுஷன் பலவீனப்பட்டிருக்கிறான், அப்போ தான் அவன் மருத்துவர்கிட்ட போகணும். மருத்துவர் ஆலோசனைப்படி சில மருந்துகளை, சில அந்த மருத்துவ உதவி அவன் எடுத்துக்கொள்ளணும். அப்போ தான் அவன் உடம்புக்கு அது வேலை செய்யும். அநேகர் இந்த துயரங்களிலே, கஷ்டங்களிலே கத்தர்கிட்ட போகிறதில்ல, அப்படியே புலம்பிக்கிட்டு, தூக்கம் இல்லை பிரதர், எண்ணத்துலனா அதுதான் ஓடிட்டு இருக்கு. அப்படி ஓடுனா, தூங்காமல் இருந்தீங்கன்னா, அதே யோசித்தீங்கன்னா வழி பிறந்துருமா? இல்லை. அந்த சூழ்நிலையில் எப்படி பலவீனப்பட்டிருக்கும் போது மருத்துவர்கிட்ட போகிறாங்களோ, அதே போல் அந்த சூழ்நிலையில் அதிகமாக தேவ சமூகத்துக்கு போகணும், வேதத்தை எடுத்து வாசிக்கணும், வேத வார்த்தை தான் எடுக்கணும். நெகட்டிவ் தாட்ஸ் உள்ள வர விடக்கூடாது. வாயை திறந்து சொல்லணும், சூழ்நிலையை பார்த்து அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். என் கர்த்தர், என் மீட்பர், என் இயேசு எனக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவார். மக்களே, நீங்க மீனை கேட்டால் மீனை தருவார், நீங்க அப்பத்தை கேட்டீங்கன்னா அப்பம் தருவார். ஆனா சில நேரத்துல நம்ம கேட்கறது கிடைக்க மாட்டுறது. கொஞ்சம் அங்கேயும் கவனிக்கணும். ஏன்னா உங்க கண்ணுக்கு என் கண்ணுக்கு மீனா தெரியுது, ஆனா அது ஒரிஜினலா பாம்பு. இந்த நல்ல தகப்பன் எப்படி நம்ம தப்பா கேட்டாலும் அந்த தப்பை தருவாரு, தரமாட்டாரு. நம்ம சில வேலையில அப்போன்னு நினைச்சுக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், ஆனா அது அப்பம் இல்லை, அது கல்லு. தேவ மக்களே, கர்த்தரை புரிஞ்சுக்கிடுங்க. அவர் நல்லவர். ஒரு நாளும் அவர் நம்மளை விட்டு கொடுக்க மாட்டார், நமக்காகவே இருக்கிறார். இந்த காலவெளியில உங்களுக்கு உதவி செய்வார், அதிக நிச்சயம். God bless you. Bye bye.